News7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்னும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். அணு உலை ஒரு தீர்வாக இருக்காது அப்படிங்கிறது காந்தியினுடைய வாதமாக இருக்கிறது. ஆனால் இங்கே மூலப்பொருட்களுடைய பற்றாக்குறை இருந்து கொண்டிருக்கிறது. காற்றாலையை நம்ப இயலவில்லை, அது பருவத்தில் மட்டுமே காற்றை பெற முடிகிறது. நிலக்கரி மூலமாக எடுப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சொல்கிறார்கள். இதனால் அணு உலை அப்படிங்கிறது தான் ஒரு தீர்வாக இருக்கும் என்ற வாதம் வைக்கப்படுகின்ற பொழுது அதையும் எதிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு பக்கம் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு அரசு தீர்வை கொண்டு வர முயற்சித்தால் அதையும் எதிர்ப்பது என்பது போன்ற ஒரு போக்காக இருப்பது ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுதில்லை மத்திய அரசின் சார்பாக. இதை எப்படி மறுப்பீங்க? அதாவது அணு மின் உற்பத்தி என்பது இந்தியாவுக்கு இப்போது தேவையே இல்லை. ஏனென்றால் நம்முடைய நிலக்கரி அளவு, நமக்கு இருக்கிற நீர் மின் நிலையங்கள் கட்டுவதற்குள்ள வாய்ப்பு, இது முழுவதையும் நான் டேப் பண்ணால் அடுத்த 200 வருஷத்துக்கு நம்முடைய இந்த 2 சோர்ஸில் கிடைக்கிற இதை வைத்துக்கொண்டே நான் பண்ண முடியும். அடுத்து நம்முடைய இயற்கை எரிவாயு இருக்கிறது, மற்றது செய்ய முடியும். மிக மிக இது மாதிரி ஒரு 100 மடங்கு 200 மடங்கு அதிக செலவு பிடிக்கிற ஒரு ஏற்பாட்டை இதர நாட்டு மின் உற்பத்தி நிறுவனங்கள், மின் சாதன உற்பத்தி நிறுவனங்களுடைய லாப பெருக்கத்திற்காக நாம் ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரு மோசடி ஏற்பாடு இது. ஆகவே அது அவசியமே இல்லை. கூடங்குளத்திலே 3வது 4வதெல்லாம் திறப்பது என்பது நிச்சயமாக ஏற்கக்கூடிய ஒன்றாக இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே சொன்னதை போல 500 யூனிட்டுக்கு மேல் கீழ் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அநேகமாக ஒரு கீழ் நடுத்தர வீடுகளில் கூட 500 யூனிட்டை தாண்டித்தான் இருக்கிறது. அந்த ஒரு விளக்கு எரியக்கூடிய அந்த குடிசைகள் மற்றதை தவிர பாக்கி யாருக்கும் இந்த சலுகை நிச்சயமாக போவதில்லை. ஒரு வாஷிங் மிஷின், ஒரு 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 ஏசி மிஷின், இல்லைனாக்க ஒரு ஃப்ரிட்ஜ் என்று இருந்து விட்டால் கதை முடிஞ்சது. ஆக அது பாதிக்கிறது. மிக முக்கியமாக சென்னை, கோவை, மதுரை போன்ற இடங்களில் குடியிருப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலை மிக மோசம். அவர்களுக்கு 7 ரூபாய், 8 ரூபாய், 9 ரூபாய் என்றெல்லாம் யூனிட்டுக்கு வசூலிக்கிறார்கள். ஆகவே அரசு நீங்கள் தனித்தனி மீட்டர் போட வேண்டும். எப்படி வாடகையில் இருப்பவர்களுக்கு ஓட்டு கொடுக்குறோம்ல, ஓட்டுரிமை கொடுக்குறோம், ரேஷன் கார்டு கொடுக்குறோம் வாடகையில் இருப்பவர்களுக்கு, அதே மாதிரி இவர்களுக்கு மின் இணைப்பு தனியாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று மின்சார வாரியம் வலியுறுத்த வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தது அந்த இதை மீறி அப்படி வசூலிக்கக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதில் ஒரு மிகப்பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு உண்மை. ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இந்த மின் கட்டணத்திற்கு பிறகும் நம்முடைய நடுத்தர வர்க்கம், அதற்கு கீழ்நிலை இருக்கிற நடுத்தர வர்க்கம் கடுமையாக பாதிக்கும் என்பதுதான் இருக்கிறது. இப்போ பால் விலை 10 ரூபாய் ஏறி இருக்கிறது. இன்னும் இதர பொருட்கள் விலை சாதாரணமாக ஏறிக்கொண்டிருக்கிறது. இதை அரசு எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இது இல்லாமல் இருக்க முடியாது என்கிற பொருள் மீது அரசு கட்டணத்தை ஏற்றுகிற போது ஒரு முறைக்கு 100 முறை யோசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டும். நிச்சயமாக மக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் இங்கே பதிவு செய்து வைத்திருக்கின்றோம். மக்களின் கருத்து சமூக வலைத்தளத்தில் வாயிலாக அந்த கருத்துக்களை பார்த்தோம். மக்களிடம் நேரடியாகவே News7 தமிழ் தொலைக்காட்சி அவருடைய கருத்துக்களை கேட்டது. அந்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். 5% ஏற்றுனதெல்லாம் ரொம்ப அதிகம் எங்கள் கவர்மெண்ட். ஏன்னா நாங்கள் ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு முக்கியமானதே கரண்ட் தான். நாங்கள் கரண்ட் நம்பி தான் தொழிலே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி கரண்ட் அநியாயத்துக்கு ரேட் ஏற்றினா என்னங்க பண்ணுறது? இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோங்க. எங்களுக்கு உடனே ரேட்டை குறைக்கணும். 15% ரொம்ப அதிகங்க. இப்படி இருக்க விலைவாசி ஏற்றிக்கினே போனால் கரண்ட் பில்லு வேலை ஏற்றிட்டாக்கா கிருஷ்ணாவில் 2 லிட்டர் கிருஷ்ணாவில் வச்சுக்கின்னு வழக்கு ஏறிறதுக்கும் வழி இல்லை. ரொம்ப கஷ்டம்தாயா, இது பயங்கரமான கஷ்டத்தில் தாங்கிறோம். பால் விலை ஏறி போச்சு. எல்லாமே நடுத்தர மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறோம். இப்போ தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணிக்கிற கரண்ட் ஹைக்கு என்னால் அவ்வளோ தவறுன்னு சொல்ல முடியல. என்ன காரணம் அப்படின்னா 500 யூனிட் வரைக்கும் 2 மாதம் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு அரசு மானியம் கொடுத்து அதே விலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தா அவங்கெல்லாம் 2 ஏசி வச்சுருக்கிறவங்க, நல்லா இதாக இருக்கிறவங்க தான். அவங்க இதனால் அரசுக்காக கொஞ்சம் கொடுக்குறதுல தப்பு இல்லை. இது நார்மலி பீப்புள் இப்போ சஃபர் ஆகிட்டுருக்காங்க. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டும் ரெசசிவாக இருக்குது. எவ்ரிவேர் த மணி ஃப்ளோ நமக்கு டல்லாக இருந்துகிட்ருக்கு. இந்த டைமில் இந்த ஹைக் நமக்கு தேவையில்லாத ஒன்று. ப்ராப்ளி நெக்ஸ்ட் பட்ஜெட் இயரில் இதை பண்ணியிருக்கலாம். ஏன்னா எவ்ரிவேர் த மார்க்கெட்டு டவுனாக தான் இருக்குது. வேறு மீட்ரு போட்டு ஓட்டுன்றாங்க. இது இப்போ குடும்பம் நடத்துக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் வேறு இன்னும் கரண்ட் பில் ஏற்றுனா இன்னும் கஷ்டம் தான் பண்ணோம். பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நிறைய பேர் இருக்காங்க. நானும் அதுமாரி தான் கஷ்டப்பட்டுனுக்கிறேன். ஏன்னா இப்போ கரண்ட் பில் ஏற்றினா ரொம்ப சிரமம் தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்கிறோம். இதை திரும்ப பெறணும் அரசு. கவர்மெண்ட் 15% கரண்ட் ஏற்றுந்து எங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நடுத்தர மக்கள் நாங்களாம் என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்படியே ஒன்று ஒன்றா ஏற்றினாங்க, என்ன தான் செய்ய தெரியல. ஆனால் எங்களுக்கு ஊதியம் மட்டும் உயர மாட்டேது. அது மட்டும் கம்மியாக இருக்குது. விலைவாசி மட்டும் 4 நாள் ஏறிக்கினே போயிடுது. அதுக்கு பார்த்து அவங்க ஏதாச்சும் முடிவெடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஆர்டினரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்னா பரவாயில்ல. ஒரு காமன் பர்சன், ஒரு சேலரிட் பர்சனுக்கு எவ்வளோ கஷ்டம், அதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் எல்லாருமே. அதை ஏற்றுறதுக்கு முன்னாடி எங்களுக்குன்னு இல்லை, எங்களை மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இது கஷ்டம்தான்.
இந்த அரசாங்கம் வந்து கேள்வி கேட்டோம்னா ஏன் ஏற்றுறீங்கன்னு கேட்டால் இந்தியாவிலேயே வந்து இங்கே தான் கம்மின்னு வேறு சொல்லுவாங்க. அதனால் அவங்க இது ஒரு பதில் வச்சுக்கிட்டு தான் ஏற்றிருக்காங்க. அதனால் இது வந்து கண்டிக்கத்தக்கது. இந்த 15% வந்து வேகமாக குறைச்சா மட்டும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்தி குறைக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த மக்களுக்கு. நிச்சயமாக மக்களின் கருத்துக்களை நாம் கேட்டோம். அவங்க கிட்டத்தட்ட உங்களுக்கான நீங்கள் ஏற்கனவே சொன்ன வாதங்களுக்காகவே இதையெல்லாம் சேர்த்தே மக்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தமிழகத்தில் தான் குறைவு என்ற வாதங்களை வைப்பார்கள். ஒரு ஆட்டோ தொழிலாளி சொல்கிறார், மீட்டரை போட்டு ஓட்டு என்று ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த விஷயத்தில் இருக்கிறாங்க கண்டிப்போடு. ஆனால் இந்த மாதிரி பண்ணுகின்ற பொழுது எங்களால் எப்படி குடும்பத்தை நடத்த இயலும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். ஊதியம் பெரிய அளவில் உயராத ஒரு பொழுது பால் கட்டண உயர்வு, இப்பொழுது மின் கட்டண உயர்வு, இதையெல்லாம் எப்படி நாங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு அதோடு குடும்பம் நடத்த இயலும் என்பது போன்ற மக்களின் வாதங்களுக்கு இந்த இப்போ நம்ம இங்கே அறிவுபூர்வமாக பேசிய விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு அது உதவியாக இருக்குமா? மின்சார ஒழுங்குமுறையான மின்சார சட்டம், கடந்த திமுக ஆட்சி, இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தேவை தீர்வு என்கிற பட்சத்தில், அதை நம்பித்தான் வாக்களித்திருக்கிறார்கள் ஒரு கட்சிக்கு என்ற பட்சத்தில், அந்த உறுதிமொழியோடு தான் நாம் வாக்கை கேட்டோம் என்ற பட்சத்தில் அவர்களுக்கு இந்த மாநில அரசு என்ன சொல்ல விரும்புகிறது, என்ன சொல்ல இருக்கிறது? அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் வீடுகளுக்கு மின்சாரத்தை பயன்படுத்துகின்றவங்க 1,77,55,000 பேர். இதில் இந்த விலை உயர்வினுடைய பாதிப்பிலிருந்து தடுக்கப்பட்டவர்கள் 1,61,21,000 பேர். எத்தனை மாதங்களுக்கு? இப்போ இன்றைய நிலவரம் இதில் வந்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 94% இதில் வந்து இந்த விலை கட்டண உயர்வால் பாதிக்கப்படாதவர்கள் தான். இன்னைக்கு மரியாதைக்குரிய நான் சொல்லிடுறேன், நீண்ட காலத்திற்கு இல்லையா? இல்லை இன்னும் நீண்ட காலம் மானியம்ங்கிறது எத்தனை காலம் கொடுக்கப்படும்? மானியம், விவசாய மானியம் வந்து மத்திய அரசாங்கம் எதிர்த்த நேரத்துக்கு கூட கொடுத்துட்டு இருக்காங்க. வீட்டு மின்சாரத்துக்கு இலவசம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது எந்த அரசாங்கம் வந்தாலும் அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் வந்து அதனுடைய பாதிப்பும் வந்து அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு இருக்கு. அதனால் இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, வேறு எந்த அரசாங்கம் வந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இலவச மின்சாரம் தருவது என்பதை நீக்குவதற்கு துணிவு வராது, நீக்க முடியாது. ஆக அந்த பாதிப்புகளை இன்றைக்கு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த 15% விலை உயர்வு என்பதை பார்க்க சொல்ல 15% தோணும். ஆனால் அந்த 15%ல் விலை உயர்வு வந்து ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்த விலை உயர்வு. ஆனால் அரசாங்கம் இதில் பெரும்பகுதி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்போ இது வந்து மக்களுக்கு போய் சேர போகிறது, பாதிப்பு உருவாக்க போகிறதில்ல. இந்த விலை உயர்வெல்லாம் இந்த 500 நெசவாளர்களுக்கு, விசைத்தறியாளர்களுக்கு டைம் இல்லை. அதெல்லாம் நான் வந்து ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோன்றதை என்னால் சொல்ல முடியும். ஆக இதை வந்து இது ஒன்று. இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் சவுந்தரராஜன் சொன்னாங்க, இது வந்து எவ்வளோ 500 யூனிட்டுக்கு மேலே தான் பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி அதை பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 9 யூனிட். இன்றைக்கி சாதாரணமாக இப்போ வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அது மிக்ஸி கிரைண்டரும் வந்து 24 மணி நேரம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அவங்க தேவையான அளவு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஒரு அக்கறை இருக்கும். இலவசமாக கிடைக்குதுன்றதுனால, விலையே இல்லாமல் வருதுன்றதுனால அவங்க 24 மணி நேரம் அதை போடுறதை வந்து தவிர்ப்பாங்க. ஏன்னா 500 தாண்டிச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது கட்டணமாயிடும்ன்றது சொல்ல அவங்களுக்கு ஒரு இதனால் பெருவாரியான மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான சூழல் இல்லை. இல்லை நான் முடிச்சிடுறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு குடிசை மாற்று வாரிய வீடுகளாக இருந்தாலும் வீட்டு வசதி வாரிய வீடுகளாக இருந்தாலும் தனித்தனி மின் இணைப்பு தான். இன்றைக்கி இது வந்து சொத்துரிமை சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால ஒரு சில வந்து அவங்க வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அந்த டெனண்ட் போயிடுவாங்களன்றதுக்காக அவங்க தனியாக சப்மீட்டர் போடாமல் அவங்க சப்மீட்டர் போட்டு வச்சிருக்காங்க. அதனால இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் தனியாக மின் இணைப்பு கேட்டு வருகின்ற பொழுது உடனடியாக இன்றைக்கு மின் இணைப்பு தரப்படுகிறது. இது பெருவாரியான மக்கள் இதில் பாதிப்பு உள்ளாக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு வாதமாக இருக்கிறார். மானியம் கொடுக்கிறது தானே அரசு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். மானியம் 2 மாத காலத்துக்கு தான் கொடுக்கப்படும் என்ற ஒரு கருத்தை தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான உங்களுடைய வாதம் என்ன? இல்லை, அவர் சொல்வது போல பெரும்பகுதியான வீட்டு இணைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மானியம் போய் சேரும், அவர்களுக்கு அந்த கட்டண உயர்வின் பாதிப்பு இருக்காது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தான். 94% இருக்கக்கூடியவர்கள், ஏனென்றால் 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தக்கூடியவர்கள் என்று மின்சார வாரியம் கடந்த 2013 கொடுத்திருப்பதை 4,30,000 பேர் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடும். ஆக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வீட்டு பயன்பாட்டாளர்களை பார்த்தோமானால் 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தக்கூடியவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். இப்பொழுது மின்சாரத்தினுடைய விலை, இந்த மானியம் என்பது திரும்ப திரும்ப எத்தனை காலத்திற்கு அரசு கொடுக்க முடியும்? மின்சாரத்தின் விலை இன்றைக்கு மின் வாரியத்தினுடைய நஷ்டம் என்பது இன்றைக்கு 50,000 கோடி இருக்கிறது. இந்த மின்சார வாரியத்தின் நஷ்டம் எல்லாம் மின்சார கட்டணமாக வரப்போகிறது. மின்சார கட்டணமாக வரும்பொழுதெல்லாம் மானியம் என்ற ஒரு நிலைப்பாடு என்பது எத்தனை காலத்திற்கு நாம் கொடுக்க முடியும்?
ஆக நீண்ட காலத்திற்கு நம்ம இதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க முடியாது. இருக்கக்கூடிய இந்த மிக குறைவான நேரத்திற்குள் இதற்கான தீர்வாக உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் கூற விரும்புவது என்ன? இதற்கான தீர்வு என்பது சுய உற்பத்தியை சார்ந்து இருப்பது ஒன்றுதான். மின்சார வாரியம் கடனில் இருந்தாலும் சரி மக்களுக்கு எட்டக்கூடிய விலையில் மின்சாரத்தை வழங்குவது என்பது சாத்தியமாக இருக்க முடியும். அதை நோக்கிய ஒரு திட்டப்பார்வையும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் இருந்தால் மட்டும்தான் செயல்படும். இந்த அறிவிப்பு வந்ததிலிருந்தே பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய குழப்பம் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒருவேளை நீங்கள் அதற்கு விளக்கம் சொன்னால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மாத காலத்திற்கு இந்த மானியம் கொடுக்கப்படும் என்று ஒரு அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. 2 மாத காலத்திற்கு என்ற ஊடகங்களில் சில 2 மாத காலத்துக்கு என்று சொல்ல முடியாது. இல்ல 2 மாதத்துக்கு 500 மாதத்திற்கு 500 ரூபாய். அந்த இல்ல 500 யூனிட் அது ஏற்கனவே இப்போதான் அந்த நடைமுறையில் அப்படிதான் ஒரு யூனிட்டுக்கு மேல் சென்றால் அவர்கள் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதா? இன்றைக்கு நாங்கள் மக்களை நேர்காணல் சென்ற இடங்களில் பேட்டி எடுக்க சென்ற இடங்களில் எல்லாம் மக்களுக்கு இது குறித்த ஒரு பெரிய குழப்பம் இன்றைக்கு யூனிட்டுக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துபவர்கள் மிக மிக குறைவு. அதனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறதான் அப்படி 500 யூனிட் ஒருவர் பேசும்பொழுது சொன்னார். 2 விஷயங்களை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் பார்வையாளர்கள். ஒரு கிருஷ்ணா ஆயிலையும் வெட்டி விட்டார்கள். இப்பொழுது நாங்கள் அந்த மண்ணெண்ணெயை விளக்கை எடுத்துக்கொண்டா பார்ப்போம் என்றால் அதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த கட்டணத்தை உயர்த்தி கொண்டே போனதால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னார். நிறைவு கருத்தாக திரு சௌந்தரராஜன், அதாவது இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக நீங்கள் எதை பார்க்க? தீர்வாக தமிழ்நாடு மின் வாரியம் மின் உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும். நீர்மின் நிலையத்தையும் கட்ட முடியும். இப்போ உதாரணமாக ஊட்டியில் ஒரு நீர்மின் நிலையம் என்று ஏற்பாடு பண்ணி சுற்றுச்சூழல் வன டிபார்ட்மெண்ட் அனுமதி கொடுக்கவில்லை என்று அப்படி நிறுவிலேயே இருக்கிறது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக. அந்த எல்லா விஷயங்களிலும் நாம் விரைவாக செயல்பட்டால் அடுத்த 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக குறைக்கிற அளவுக்கு நாம் மின் உற்பத்தியை அதிகப்படுத்தவும் முடியும், மலிவாகவும் பண்ண முடியும். மரபுசாரா மின்சாரத்தை குறிப்பாக சூரிய மின்சக்தியை நாம் பண்ணுவதற்கு கூடுதலான அக்கறையும் கூடுதலான செலவும் நாம் செய்தால் இதை சார்ந்திருக்காமல் இந்த உற்பத்தியை சார்ந்திருக்காமல் நாம் இருக்க முடியும். இந்த 2ஐயும் அவர்கள் செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று என்னுடைய வேண்டும். சூரிய மின்சக்தி திட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை முன்வைத்திருந்தார். சூரிய மின்சக்தி திட்டங்கள் ஊக்குவிக்கப்படும் என்ற ஒரு பெரிய பிரமாண்டமான அறிவிப்பெல்லாம் வந்தது. கிட்டத்தட்ட இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்து விட்டது போன்ற ஒரு சூழல் அப்பொழுது ஏற்பட்டது. ஆனால் அது எத்தனை சதவீதம் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது? அவர்கள் சொல்லக்கூடிய மரபுசாரா எரிசக்தியின் மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்படும்? சுருக்கமாக, அதாவது மின்சார உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், அதுவும் மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் மின் நிறுவனங்கள் இருக்க வேண்டும் என்பதில் முழுமையாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னதைப் போல சூரிய சக்தி மின்சாரத்திற்கு ஒரு கொள்கை திட்டம் வகுத்து அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனால் மத்திய அரசாங்கம் மற்ற மாநிலங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற அந்த மானியத்தை கூட சரியான முறையில் அது தர்றதுக்கு ஒத்துழைப்பு தரல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அது கொஞ்சம் அதை கைவிடலை. அந்த திட்டத்தில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்றைக்கு ஒவ்வொரு திட்டமும் இன்றைக்கி உடன்குடியில் தமிழ்நாடு அரசாங்கமே எல்லா செலவும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி குளோபல் டெண்டர் விட்டு அதை பணியை இது பண்ணுறாங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏற்கனவே தனியார்கிட்ட மின்சாரம் வாங்க வேண்டும் என்பது இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இது ஏற்கனவே போட்ட ஒப்பந்தங்கள். இன்னும் சொல்ல போனால் மின்சாரத்தை நம்ம வாங்கலைன்னா கூட அவங்களுக்கு தர வேண்டிய நிலை இருக்குது. ஒன்றும் வேணாம், வீடியோகான் நிறுவனம் மின்சார உற்பத்தியே தொடங்கலை, நிறுவனமே ஆரம்பிக்கலை. ஆனால் அதுக்கு நஷ்டஈடாக கேட்டு 150 கோடி, அதுவும் இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் ஜிஎம்ஆருடன் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் முடிந்து போய்விட்டது. அவரிடமிருந்தும் திரும்பவும் நம்ம 15 ரூபாய்க்கு நம்ம மின்சாரம் ஏன் வாங்க வேண்டும்? நீங்க சொல்றது கரெக்ட். ஆனால் இன்றைக்கு மின் தட்டுப்பாடு இருக்கின்ற சூழ்நிலையில் மின் தட்டுப்பாடை தவிர்க்க வேறு வழி இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இல்ல வெளி மாநிலங்களிலிருந்து மின்சாரம் கொண்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு தான் நான் முடிச்சிடறேன், நீங்க பேசுங்க. சோலாப்பூர்ல இருந்து இன்னைக்கு ராய்ச்சூர் கொண்டு வந்து, ராய்ச்சூர்ல இருந்து கர்னூர்ல இருந்து நம்ம திருவள்ளத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. திருவள்ளத்துல இப்போ சப்ஸ்டேஷன் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ 400 மெகாவாட் தேக்க முடியும். இன்னும் அதை தொடர்ந்து 760 மெகாவாட்டுக்கு அதை உயர்த்த போறாங்க. இன்னைக்கு 2 மின்தடை பாதையில் ஒரு பாதை ரெடியா இருக்கு, இன்னொரு பாதை ரெடி ஆயிடுச்சுன்னா ஏறத்தாழ 5000 மெகாவாட் வேற மாநிலங்கள்ல இருந்து இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து கொண்டு வர முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு இங்க தட்டுப்பாடு அதிகமாக இருக்கின்ற நேரத்தில் வேற வழியே இல்லாமல் அவங்க நாட வேண்டியிருக்கு. வழித்தடம் என்று சொன்னாலே வழித்தடத்தை சார்ந்திருக்கிறோம் என்றாலே கொள்முதல் செய்ய போகிறோம் என்றுதான் பொருள். பிற மாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்து கொண்டு வர போகிறோம். அப்படித்தான் 3300 மெகாவாட்டிற்கான கொள்முதல் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், அதனால் அவர்கள் மின்சாரம் வாங்காவிட்டாலும் கூட நம்ம பணம் தர வேண்டியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். உண்மைதான் அது.
ஆனால் ஒப்பந்தம் முடிந்து போய்விட்ட ஒரு நிலையில் ஜிஎம்ஆரிடமிருந்து இன்றைக்கு நாம் 200 மெகாவாட் வாங்கி கொண்டிருக்கிறோம், அதுவும் 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாய்க்கு. இந்த 200 மெகாவாட்டை நம் சுய உற்பத்தியில் நிச்சயமாக ஈடுகட்ட முடியும். மேட்டூரில் இருக்கக்கூடிய 600 மெகாவாட் மின் நிலையம் இதுவரை முழு உற்பத்தியும் துவங்கவில்லை. அதற்கான நிர்வகிக்க கான்ட்ராக்டரை நாம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை இந்த அரசு. இது நான் நேரடியாக அரசு மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன், மின் வாரியத்தின் மீது. அவர்கள் மீது அவர்கள் தொடர்ந்து இது போன்ற செயல்பாடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 200 மெகாவாட் அங்கிருந்தே கிடைத்துவிட முடியும். நாம் ஜிஎம்ஆரிடமிருந்து 15 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. காந்தி அவர்களுக்கு தெரியும், இன்னைக்கு எந்த இதுவரைக்கும் நிறுவப்பட்ட எந்த மின் நிலையமாக இருந்தாலும் அது குறித்த காலகட்டத்தில் எந்த ஒப்பந்ததாரர் வந்து அதை நிறுவுறதில்லை. அதுக்கு பல்வேறு இயற்கையான காரணங்கள், செயற்கையான காரணங்கள் எல்லாமே உண்டு. நீங்க ரொம்ப தூரத்துக்கு போக வேணாம். கூடங்குளம் எத்தனையோ குறியீட்டு அடைய முடியுதா? இப்போது இது முடியும் இது முடியும் என்று வள்ளுவரை பற்றி அனல்மனை பற்றி சொன்னதே நடக்கவில்லை. கூடங்குளம் வராது என்று நாங்கள் ஆரம்பத்தில் இந்த நிலையில் அந்த கான்ட்ராக்டரை கேன்சல் பண்ணாங்க. ஒரு தவறுக்கு அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனையை அல்லது இன்னொரு தவறை முன்னிறுத்துவது மட்டுமே அரசியல் வாடிக்கையாகி போய்விடும். மாநில அந்த ஒப்பந்ததாரர், நான் ஒரு கருத்து சொல்லுவேன், அந்த ஒப்பந்ததாரர் குறிப்பிட்ட காலத்தில் தராவிட்டார் 39 மாத காலத்திற்கு பதிலாக இன்றைக்கு 63 காலம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். 6 மாத காலம் 7 மாத காலம். பிரச்சனைகளுக்கு நிர்வாக ரீதியாக தீர்வு காணுவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் தீர்வு காணப்படவில்லை அப்படிங்கிறது திரு காந்தியினுடைய குற்றச்சாட்டு. நிச்சயமாக அது முற்றிலும் மறுக்க இயலாது. அந்த அளவிலே குறைபாடுகள் இருக்கலாம், குறைபாடுகள் மட்டுமே வந்து நடக்குது. ஏதேனும் ஒரு வகையில் தேவை தீர்வு மட்டுமே. அந்த தீர்விற்கு மத்திய மாநில அரசுகள் என்ன செய்ய போகின்றன? மக்களுக்கு இது யார் பால் இருக்கக்கூடிய தவறு? மத்திய அரசின் பால் இருக்கக்கூடிய தவறா, மாநில அரசின் பால் இருக்கக்கூடிய தவறா என்பது அல்ல கேள்வி. மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு கவுன்சிலராக இருந்தாலும் சரி, உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் நாங்கள் தீர்வு காண்போம் என்ற வாக்குறுதியோடு தான் மக்களை சந்திக்கிறார்கள். ஆனால் வாக்குகளை பெற்று ஆட்சி பீடத்தில் அமர்ந்த பிறகு அவர்கள் அதை செய்கிறார்களா என்ற கேள்வியை தான் மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இதுபோன்ற கேள்விகளுக்கு தொடர்ந்து விடை காணக்கூடிய ஒரு முயற்சியாகவே நாம் இந்த விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பார்க்கலாம், காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். 3 பேருமே உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்து உங்கள் கருத்துக்களை மிகச்சிறப்பாக பதிவு செய்தீர்கள். மிக நன்றி. மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையிலே மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நான் செந்தில். நன்றி.